உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான வேட்புமனு இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற செய்தி வெளிவந்து இருக்குது. ஆரம்பத்தில் இருந்தே வேட்புமனு மீது நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமாக கவனமாக கையாள வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துட்டு தான் வந்தாங்க. காரணம் என்னென்னா, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆளும் வர்க்கத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுமே மிக தீவிரம் காட்டி வந்தது. அதற்கேற்ற வகையில் தான் 2 மாதங்களுக்கு முன்பு சோதனை கொடுத்ததும் பல நெருக்கடிகள் கொடுத்ததும் நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை முடக்கி 1 மாத காலமாக நம்மளை போராட வைத்து இறுதியில் நமக்கு மாற்று சின்னம் கொடுங்கள் என்று நம்மளுடைய வாயாலே நம்மளை கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய சதிகள்லாம் நடந்துச்சு. அதனாலேயே அண்ணன் சீமான் அவர்கள் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மிக நேர்த்தியான மிக திறமையான வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுத்து நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை ஒவ்வொரு வேட்புமனு தாக்கல் மீதும் மிக கவனமாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அந்த வேட்புமனு தயார் செய்யப்பட்டது. ஏன்னா எந்த ஒரு நேரத்திலையும் நாம் தமிழர் கட்சியோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்கிற ஒரு சொல் வந்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அண்ணாமலை அவருடைய வேட்புமனு கூட ஏற்றுக்கொள்ளப்படலை. அது மிகுந்த விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அங்கே என்ன ஒரு கூத்து அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் அண்ணாமலையோட வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வாதிடுது, அங்கு வாக்குவாதம் செய்யுது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட நேரடி எதிரின்னு சொல்லக்கூடிய திமுக வாயை திறக்கலைங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கூட பேசலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் அண்ணாமலையோட வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி வாதிட்டது. இறுதியில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது சதிதான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படும், தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் செயல்படுவாங்களானா கிடையாது. நம்மிடம் 100% நேர்மையான செயல்பாடுகளை தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்குது, தேர்தல் நடத்தக்கூடியவர்களும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆளும் வர்க்கத்திடம் சிறிது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. சீமான் கடைசியாக கலந்தாய்வு கூட்டத்தில் சொல்லியிருந்தாங்க, நம்முடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற செய்தி வந்துவிட்டாலே நம்மளுடைய பாதி வெற்றி உறுதியாகி விட்டது என்பதுதான் கருத்து. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான வேட்புமனுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற செய்தி நாம் தமிழர் கட்சிக்கு தான் தேர்தல் நடத்தக்கூடிய ஆணையம் உறுதி கொடுத்து இருக்குது. மற்ற எல்லா கட்சிகளுக்குமே சில நிலுவைகள் இருக்குது, சில முரண்பாடுகள் குளறுபடிகள்லாம் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல முதன்மையான கட்சியாக வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுது. இந்த செய்தி வந்த உடனே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே களப்பணிக்கு தயாராகி தன்னோட சின்னத்தை கையில் எடுத்துக்கிட்டு பரப்புரைக்கு களத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறை விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை ஒளிவாங்கி என்கிற மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பலவிதமான புரட்சிகள் ஏற்படுவதற்கு ஒரு தூதுவராக இருந்தது யாருன்னா இந்த ஒளிவாங்கி தான். எத்தனையோ புரட்சியாளர்கள், எத்தனையோ எண்ணற்ற போராட்டக்காரர்களுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து எழுந்து நடக்க முடியாதவன் கூட எழுந்து நின்று போராடக்கூடிய ஒரு துணிச்சலை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கருவியாகத்தான் ஒளிவாங்கி இன்றைக்கி பல எண்ணற்ற புரட்சியாளர்களால் இன்றைக்கி அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட புரட்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒளிவாங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்குது. அந்த புரட்சிகர ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சியோட 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் அந்த புரட்சிங்கிறது தானாக எழ ஆரம்பிக்குது. வெற்றியை வைத்து என்னை எடை போடாதீர்கள், மாறாக என் தோல்வியை வைத்து எடை போட கற்றுக்கொள்ளுங்கள் என்று நெல்சன் மண்டேலா உறக்க கூறியதும் இந்த ஒளிவாங்கியை வைத்துத்தான். அடக்க முடியாத கோபத்தை தேக்கி வை, காலம் உன்னிடம் ஒரு நாள் வரும், அப்பொழுது ஒருவனையும் விடாதை கருவர் என்று அடால்ஃப் ஹிட்லர் முழங்கியதும் இந்த ஒளிவாங்கியை வைத்துத்தான். இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களிடத்திலே புரட்சி உருவாகும் என்று லெனின் முழங்கியதும் இந்த ஒளிவாங்கியை வைத்துத்தான். ஒருவன் அடிமை என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடி வருவான் என்று அண்ணல் அம்பேத்கர் முழங்கியதும் இந்த ஒளிவாங்கியை வைத்துத்தான். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று மேதகவே தலைவர் பிரபாகரன் முழங்கியதும் இந்த ஒளிவாங்கிதான். ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன், ஆனால் அதைவிட உன்னதமானது எமது சுதந்திரம், எமது புறப்புரிமை என்று முழங்கியதும் இந்த ஒளிவாங்கியை வைத்துத்தான். இப்படி ஆகச்சிறந்த கருத்துக்களை மிகப்பெரிய புரட்சியாளர்களாக அடையாளப்படுத்தி காட்டியது இந்த ஒளிவாங்கிதான். அந்த ஒளிவாங்கி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டு இருப்பது ஒரு மிகச்சிறந்த வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இயல்பாக விமர்சனம் செய்யும் பொழுது என்ன மாதிரி விமர்சனம் செய்கிறாங்கன்னா, அந்த பையன்களுக்கு என்னப்பா எப்போ பார்த்தாலும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பானுங்க, அவர்களுக்கு தொண்டை வலிக்குதானே தெரியாது, தண்ணீர் கூட அருந்த மாட்டாங்க, ஆனால் வலி மிகுந்த வார்த்தையோடு அவங்க பேசுகிறாங்க. அது கேட்பதற்கு சரியாக இருக்குது, அவர்கள் பேசக்கூடிய அரசியலும் சரிதான். ஆனால் என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த திருடர்களிடம் அவர்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறாங்க, அவர்களால் மேலே வர முடியலை, இவர்கள் வர விட்டுருவாங்களான்னு அந்த ஆதங்கத்தையும் மக்கள் சில இடத்துல பேசுகிறாங்க. அப்போ அந்த ஒளிவாங்கி அந்த மைக்குங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு இயல்பாகவே ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்து இருக்குது. ஆனால் அந்த மைக் சின்னம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்து இருப்பது ஒரு வரம் தான் சொல்லி ஆகணும். தேர்தல் ஆணையம் எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் கொடுத்து இருக்கிறது என்கிற வருத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட களப்பணி இந்த தேர்தலில் இருக்க போகிறது.
பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது என்னன்னா, விவசாயி என்கிற சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒத்து போகுது. ஏன்னா விவசாயிங்கிற சின்னத்தின் மூலிமா நாம் தமிழர் கட்சி தற்சார்பு பொருளாதாரம் பேசுது, விவசாயத்தை அரசு பணியாக மாற்றும் சொல்லுது, விவசாயிகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்குது. அப்போ அந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு தன்னோட கொள்கைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒத்து போகுது. அப்போ மைக் சின்னத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதனால் ஒன்றும் அந்த கோர்வையாக எதுவும் பேச முடியாது அப்படின்னு தான் நினச்சது. ஆனால் அந்த சின்னம் வந்த அடுத்த நொடியிலிருந்து நாம் தமிழர் கட்சி இந்த சின்னம் மட்டும் இல்லை, எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியோட கொள்கையோடு ஒத்து போக வைப்போம். சேகுவார சொல்கிறானா இல்லையா, தனக்கு தேவையான ஆயுதத்தை ஒரு போர் வீரன் தன்னோட போர்க்களத்திலேயே சம்பாதித்து கொள்ள முடியும்னு. அதைத்தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டு இருக்குது. தன்னிடம் இருக்கக்கூடிய, தனக்கு கிடைத்து இருக்கக்கூடிய தன்னுடைய சின்னத்தை வைத்து தன்னுடைய கொள்கைகளையும் அதோடு ஒன்றிணைத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள உலக தமிழர்களிடையே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது. மைக் சின்னம் என்கிற ஒரு அறிவிப்பை அண்ணன் சீமான் வெளியிட்ட பிறகு இப்போது வரைக்கும் 1 லட்சம் கொத்துக்குறிகளை தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி சமூக வலைதளத்தின் மூலியமாக தன்னுடைய சின்னத்துடைய பரப்புரையை இன்னைக்கு மேற்கொண்டு இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் சீமானின் சின்னம் என்ன என்கிற எதிர்பார்ப்புக்கான விடை இன்னைக்கு கிடைத்திருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். எங்கெங்கோ இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள்லேருந்து தமிழ் சொந்தங்கள்லேருந்து எல்லோருமே இன்னைக்கு ஒளிவாங்கி என்கிற சின்னத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. தன்னோட முகப்பு படத்தில் வைத்து, தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்து, தன்னோட முகநூலில் வைத்து, தன்னோட அனைத்து விதமான சமூக வலைதளத்தின் மூலியமாக தன்னால் இயன்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கான சமூக வலைதள கலப்பணிங்கிறது செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது கூலிக்கு வேலை பார்க்குறவனுக்கும் கொள்கைக்கு வேலை பார்க்குறவனுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் தமிழர் கட்சி இந்த பரப்புரையின் மூலியமாக பல எதிரிகளுக்கும் பல திராவிட கூட்டங்களுக்கும் சம்பட்டி அடிச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ணன் சீமான் எந்த நம்பிக்கையில் தன்னோட பிள்ளைகள் களப்பணியில் மிக தீவிரமாக செயல்படுவாங்க என்று நம்பினார்களோ அந்த களப்பணி என்பதை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நொடியும் சிறிய சிறிய வேலையாக இருந்தாலும் சரி அதை பெரிய பெரிய கருத்துக்களின் மூலியமாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் வென்று விடுவோமா என்கிற அச்சத்தோடு தன்னோட பரப்புரையை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி துணிந்து நின்று 20 ஆண் வேட்பாளர் 20 பெண் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுகிறது என்கிற ஒரு அடையாளத்தின் மூலியமாக மக்களிடத்தில் இன்றைக்கி தன்னுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து மிக துணிச்சலாக இன்றைக்கி மக்களிடத்தில் சந்தித்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் மக்களிடத்தில் போய் சந்திக்க முடியலை, அச்சம் இருக்குது. 10 ஆண்டு காலம் அதிமுக எந்த ஒரு நல்லதும் செய்யலை. இன்றைக்கி அதிமுக போய் வாக்கு கேட்பதற்கு துணிவு கிடையாது. திமுக கடந்த வெள்ளத்தின் போது மக்களை சிறிதளவும் கண்டுகொள்ளவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அவர்கள் அனைவரையும் ஓட ஓட மக்கள் விரட்டுறாங்க. மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியோட அரசியலை மக்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை மக்கள் வழி நின்று நடக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட அரசியலின் மூலியமாக. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு என்பது இனி எந்த ஒரு தலைவனாலையும் எந்த ஒரு கோட்பாட்டாலையும் வீழ்த்த முடியாது என்கக்கூடிய இடம்ங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு உருவாகி இருக்குது. பல நெடுங்காலம் வழிதாங்கி வாழ்ந்து வந்த இந்த தமிழிடம் இன்று ஒளிவாங்கியின் மூலியமாக தன்னோட கருத்துக்களை விதைத்து மக்களிடத்தில் புரட்சியை ஏற்படுத்தி அரசியல் அதிகாரம் பெற்று அரசியல் விடுதலை பெற்று இந்த மக்களுக்கான நல்ல ஆட்சியும் நல்ல அரசாங்கத்தையும் உருவாக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் மக்கள் உறுதியாக வெற்றியை கொடுப்பாங்க. சீமானுடைய சின்னம் என்ன என்கிற எதிர்பார்ப்பு இத்தனை நாட்களாக மக்களிடையே இருந்து வந்தது. இன்னைக்கு சீமானுடைய சின்னம் மைக்கு, மக்களோடு நாம் தமிழர் கட்சி இருக்குது என்கிற நம்பிக்கையும் மக்களிடத்தில் பிறந்து இருக்குது.